கடந்த வாரத்தில் நாம் ஒரு காரியத்தை தியானம் பண்ணோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தங்களை தாழ்த்தின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் மேன்மையாக வைத்தார், மேன்மை அடைய வைத்தார், மேன்மையான பரிசுத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமானது நாம் கிட்ட இருக்கக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதுதான் நம்ம கிட்ட காண வேண்டியது, நம்மளை தாழ்த்தி கொள்வது என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னா வசனம் சொல்லுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாய்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது யாரெல்லாம் பெருமையாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வெறுமையாக போகிறாங்க, யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களாம் உயர்வாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வேதத்தில் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதில் ஒரு 4 பேரை பற்றி நம்ம பார்த்தோம். 4 பேரை பற்றி நம்ம அந்த இதில் பார்த்தோம். 4 பேரை பற்றி பார்த்தோம். அதில் ஒருத்தர் ஆபிரகாம், 2வது யோசேப்பு, யோபு, 3வது ஏசாயா, 4வது யோவான் ஸ்தானகன். இப்படி 4 பேரை பார்த்தோம். இந்த 4 பேருமே தேவனுக்கு முன்னே எப்படி தாழ்த்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆபிரகாம் எப்படி தாழ்த்தினாரு? தூளும் சாம்பலும் ஆகிய நான் அப்படின்னு தாழ்த்தினாரு. அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாக உயர்த்தப்பட்டார். அதே போல யோபு பார்த்துங்க, நான் நீசன் என்று சொன்னார். அவரே கர்த்தர் எப்படி பண்ணாரு? என்ன சொன்னாரு? தேவனே அவருக்கு சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகி இவனை போல ஒருத்தன் இல்லை அப்படின்னு சாட்சி பெற்றான். அதே போல பார்த்தீங்கன்னா ஏசாயா, அவர் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்னை தாழ்த்தினார். கர்த்தர் அவனை கொண்டு புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் விளங்க பெற்றார். 4வதாக நம்ம பார்த்தோம் யோவான் ஸ்தானகர். யோவான் நிறைய 4 யோவான்கள் இருக்காங்க பைபிளில். அதனால் நாம் பார்க்க வேண்டிய யோவான் இவர் ஸ்தானகர். ஞானஸ்தானத்தை கிறிஸ்தவத்தின் மத்தியில் ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினபடியால் இவர் பேர் ஸ்தானகர் யோவான் ஸ்தானகர் என்று பெயர். யோவான் ஸ்தானகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் பாருங்க, அவர் சொல்லும்போது அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரம் அல்ல. அவர் செருப்பை கைட்ட கூட நான் லாகி இல்லைப்பா. இப்படி நம்ம சாதாரண சொன்னா பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரம், அப்படி இல்லைங்க. அவர் செருப்பை கைட்ட கூட நான் லாகி இல்லைங்க. அவ்வளோதான் அவர் சொல்கிற வார்த்தை. அவர் செருப்பை கைட்ட கூட நான் லாகி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் தேவன் அவரை முன்குறித்தார். இப்படி நம்ம 4 பேரை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 5வதாக ஒருத்தரை பற்றி பார்க்கலாம், யோசேப்பு. அதுவும் 2-3 பேர் இருக்காங்க யோசேப்புன்றது. இப்போ நான் சொல்கிற யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற. புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு இருக்கிறாரு. அவர் கன்னி மரியாளுடைய புருஷன். அவரை நான் சொல்லலை. இந்த யோசேப்பு யாக்கோபுனுடைய பிள்ளைகளில் ஒருத்தரான யோசேப்பு. இவர் இவர் எப்படி தன்னை தாழ்த்தினார்? இவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா அந்த முதல் மனைவியை விட 2வது மனைவி மேலே ரொம்ப அவ்வா இருந்தார். அதனால என்னாச்சுன்னா, அந்த பையனையும் அவர் குழந்தை ரொம்ப நாள் இல்லாததுனால
அது அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தையும் ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தார். எல்லா குழந்தையும் ஏற்கனவே 10 குழந்தை இருக்குது, அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது. இதுக்கு மட்டும் அப்படியே பார்த்து பார்த்து பல வர்ணமான ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது. இது என்ன ஆச்சுன்னா மற்ற பிள்ளைகள் மத்தியில் ஒரு காய்ப்புணர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. அதாவது அவங்க ஒருத்தர் பகைக்க ஆரம்பித்தாங்க, அவனை மட்டும் பகைக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, ஒரு பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறது, ஒரு பிள்ளைய கண்டுகிறதே இல்லைங்கிறது ரொம்ப தப்பான ஒரு காரியம். அது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். இப்போ அது கூட கிடையாது, எந்த புள்ளியுமே பார்த்து நேசிக்கிறதே கிடையாது. கையில் ஃபோன் வந்துட்டா அது பாட்டுன்னு அது எங்கன்னா ஒரு பக்கம் கிடக்கும். இது கையில் ஃபோன் வச்சுன்னு பண்ணின்னு இருப்பாங்க. அது அழுகுதா, சிரிக்குதா, இல்லை கக்கா போச்சா, உச்சா போச்சா, ஒன்றும் பார்க்கறது கிடையாது. அதுவாக நாரும்போது இன்னமும் நாருதேன்னு அப்புறம் தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் ஃபோனு கையில் எடுத்துட்டாங்கன்னா வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. சில பேர் ஃபோன் எடுத்தாங்கன்னா நீங்கள் டோன் பண்ணி விட்டா போதும், அப்படியே 4 கிலோமீட்டர் போயிட்டாங்க, போய் என்ன இங்கே வந்தேன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க மெய் மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்துட்டாக்கா அவங்க என்ன, சில பேர்ல நல்ல வேலை சமைக்கிற நேரத்தில் ஃபோன் வந்துச்சுன்னா அன்னைக்கு சமையல் அது ரசமா இல்லை விஷமான்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மோசமாக போயிடுது. ஏன் அப்படின்னா ஃபோனு நல்லது தான், நான் தப்புன்னு சொல்லலை. அது உங்களை ஆட்கொள்ளக்கூடாது, நீங்கள் தான் அதை ஆட்கொள்ளணும். நீங்கள் நிறைய பேர் அதுதான் ஆட்கொள்ளுது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பார்த்து, நானும் பார்க்குறேன் தான், ஆனால் என்னை மீறி பார்க்கறது கிடையாது, என் எல்லையை மீறக்கூடாது. அதுபோல் நீங்களும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. உங்களை மீறி உங்களை மெய் மறந்து ஒரு ஸ்கூலில் ஒரு கட்டுரை போட்டி வச்சாங்களாம். அதில் எல்லாரும் நானும் கடவுளும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்களாம். அதில் எல்லாம் ஒரு 5 வயசு, அதாவது ஒரு குறிப்பிட்ட எழுது படிக்க தெரிஞ்ச வயசில் அந்த ஸ்கூல் அந்த டைம் ஒரு 5வது படிக்கனா எழுது படிக்க தெரியும்ல, அப்போ அதனால் 5வது அந்த குழந்தைங்க எல்லாரும் லெட்டர் எழுதிச்சிங்களாம், கட்டுரை எழுதிச்சான். இந்த டீச்சர் எல்லாத்தையும் வாங்கி படித்து பார்த்தாங்களாம். எல்லாரும் அப்படியே மனது உருக்குற மாதிரி எழுதியிருந்தாங்களாம். அதில் ஒரு குழந்தை எழுதுனது ரொம்ப ரொம்ப வெகுளியே டச் பண்ணிச்சான். என்னடனா, கடவுளே அடுத்த முறை நான் பிறந்தா செல்ஃபோனாக பிறக்கணும் அப்படின்ச்சான். என்னடா திரும்பி படிக்க ஆரம்பித்தாங்களாம். இல்லை எங்கள் அப்பா வேலையில் இருந்தால் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் என் ஃபோனை பார்ப்பாரு, ஆனால் என்னை பார்க்க மாட்டார். எங்கள் அம்மா அப்படி உருண்டு பிறண்டு வேலை செய்வாங்க, அப்போவும் அவங்க டைம் கிடச்சா ஃபோனை தான் பார்ப்பாங்க, என்னை பார்க்கறதில்ல. ஒருவேளை நான் ஃபோனாக இருந்தால் அவங்க 2 பேரும் என்ன பார்ப்பாங்கல்ல அப்படின்னு எழுதிச்சான். அதை படிச்சுட்டு அந்த அம்மா, அந்த சகோதரி, அந்த டீச்சரு அழுதே போயிட்டாங்களாம். ஐயோ, அந்த குழந்தை மனசில் இவ்வளோ ஏக்கமா, இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் நிறைய பேர் தெரியுது கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, குழந்தை கிட்ட எதனா கொடுத்துட்டு அது மட்டும் விளையாடு கிடக்கும், நம்ம செல்ஃபோன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணத்தை நான் தவறாக சொல்லலை. அதே நேரத்தில் அந்த செல்ஃபோனுக்கு கொடுக்குற நேரத்தை தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டீச்சர், அவங்கள கூட வேலை செய்கிற இன்னொரு டீச்சர் இதை கொஞ்சம் படித்து பாருங்கள், இங்கே படிக்காதீங்க, வீட்டில் போய் படிங்க அப்படின்னாங்க. அந்த டீச்சரும் போனாங்க, வீட்டில் போய் படித்தாங்க, ஒரு அமைதியாக ஆயிட்டாங்க. வீட்டில் போய் படிச்சுட்டு அமைதியாகிட்டாங்க. அவங்க கணவர் வந்தார், வேலையிலேருந்து வந்தார். என்னம்மா அமைதியாக இருக்கிற அப்படின்னாரு. அவங்க இந்த லெட்டரை இந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு எழுதிச்சான், இதை படித்து பாருங்க அப்படின்னு சொன்னால் அவரும் எடுத்து படித்தாராம். படித்து பார்த்துட்டு, இது மாதிரி பேரண்ட்ஸு ரொம்ப கஷ்டம், பிள்ளைங்களை கவனிக்காத அந்த லெட்டரை எழுதுந்த நம்ம பொண்ணு தாங்க அப்படின்னா. அந்த லெட்டரை எழுதுந்த நம்ம பொண்ணு தாங்கன்னாராம். அப்போ அவர் யோசித்தாராம், நான் இனிமே என் பிள்ளைய மீறி செல்போனை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு அத்தியாவசியமாகி போச்சு ஃபோனு. லேப்டாப்பு விட கம்ப்யூட்டரை விட ஃபோன் ரொம்ப அத்தியாவசியமாகி போச்சு. சில பேர் எல்லாம் ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க, ஃபோன்லேயே சில வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க. அது நான் அதை மறுபடியும் சொல்கிறேன், அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் தான் அதை ஆளணும்.
அல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்பு என்னாச்சுன்னா, இவர் குழந்தையா இருக்கும்போது இவர் ரொம்ப அப்பா பாசம் காட்ட ஆரம்பிச்சாரு. அதுவும் தப்பு. உங்களுக்கு 2 பிள்ளைங்க தான், 3 பிள்ளைங்க தான், 4 பிள்ளைங்க தான், 4ம் ஒன்று தான். இது பொண்ணு பொம்பளை புள்ள, இது ஒஸ்தி, இது ஆம்பளை புள்ள, இது மட்டம் அப்படின்னு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. அது 2மே பிள்ளைங்க தான். அல்லேலூயா. பெரிய புள்ள, சின்ன புள்ள, நடு புள்ள, கோடி புள்ள, கடகோட்டி புள்ள அப்படி எந்த வித்தியாசமும் கிடையாது. அது 4ம் பிள்ளைங்க தான். அல்லேலூயா. அதுக்கு மட்டும் மறைச்சு வச்சிருந்து கொடுக்கறது, இதுக்கு மட்டும் அப்படியே பார்த்து பார்த்து செய்யறது. இது என்ன ஆகுனா, நாளைக்கு அவங்க 4 பேரும் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவாங்க. அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. அதுக்கு காரணம் சாட்சாத் நீயே தான் இருப்ப. அதனால தயவு செய்து பிள்ளைங்களை ஒரே மாதிரியான அன்போடு கூட நேசிங்க, அதிகமாக நேசிங்க. உங்க பிள்ளைங்களை விட்டா வேற யாரை நேசிக்க போறீங்க? யாரை நேசிக்கணும்? யாரையும் நேசிக்க முடியாது. எல்லாருடைய அன்பும் ஒரு நாளைக்கு மறைஞ்சி போகும். ஆனா இயேசு கிறிஸ்துடைய அன்பு, அதுக்கு அடுத்தது உங்கள் பிள்ளைங்களுடைய அன்பு உங்களை காப்பாற்றும், உங்களை பாதுகாக்கும், உங்களை போஷிக்கும். அது ரொம்ப நல்லது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால சரி, இப்போ இவர் என்ன பண்ணாரு, யோசேப்பை மட்டும் அதிகமாக நேசிக்கிறாரு. இவனுக்கு 10 பேருக்கும் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஒரு நாள் இவர் அது வேற, இவர் ஆண்டவர் அவருக்கு சொப்பனம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் சொப்பனம் காண்றான். 10 அரிக்கட்டுகளும் 12 அரிக்கட்டுகளும் இவர் அடங்குற மாதிரி இவர் பண்ணாருன்னா, உடனே அப்போ நாங்கள் 12 பேரும் உன்னை கும்பிடுவோமா அப்படின்னு மறுபடியும் பிள்ளைங்க அந்த அண்ணன் தம்பிங்க இவர் மேலே கடுப்பாயிட்டாங்க. அப்புறம் சந்திரனும் சூரியனும் இவரை வணங்குற மாதிரி சொப்பனம் கண்டாரு. அதை வேற அவங்க அப்பான்னு சொன்னேன், நானும் உங்கள் அம்மா உன்னை வணங்குவோமா அப்படின்னா அவர் வேற இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிட்டார். ஒரு நாள் அவங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கு, ஆடு மேய்க்கிற இடத்துக்கு அனுப்புனாரு. அங்கே போகிற நேரத்தில் அவங்க அண்ணனுங்க அவனை அந்நிய தேசத்துக்கு விற்று உங்கள் புள்ள செத்துட்டான்னு சொல்லி உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு, அவர் செத்துட்டான்னு சொல்லியே முடிவு பண்ணி செத்துட்டானே விட்டார். ஆனால் அவன் யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக போனான். அங்கே பார்வோன் சிறைசாலையில் இருந்தான். அங்கே ஒருத்தர் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் கொடுத்தான். அந்த சொப்பனம் நிறைவேறினது. அப்போது பார்வோனுக்கே ஒரு சொப்பனம் வந்துச்சு. அதை சொல்றதுக்கு யாருமே இல்லை, எகிப்து தேசத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போ அவன் சொன்னான், ஐயா, இந்த ஜெயிலில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நான் சொப்பனம் காணும்போது நாங்கள் 2 பேர் சொப்பனம் கண்டோம். எனக்கு சொன்னது கரெக்டாக நடந்துச்சு, அவனுக்கு சொன்னதும் கரெக்டாக நடந்துச்சு. அவனை கூப்பிட்டு வந்தா இதுக்கு நியாயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னான். அதே போல் அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவனை கூப்பிட்டு வரும்போது எப்படி வந்தாங்கன்னா, ஜெயிலில் இருக்கிற மாதிரி இல்லை, அவனை குளிப்பாட்டி ஷேவ் பண்ணி நல்ல மினுக்கான வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து ராஜா முன்ன நிற்கிற வைக்கிறதுக்காக கொண்டாந்தாங்க. அவன் ராஜா சொன்னார், இது மாதிரி என் சொப்பனத்தை சொல்லுன்னா அவன் சொப்பனத்தை சொல்லி அதுக்கு விளக்கத்தையும் சொல்கிறான். சொன்ன உடனே அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு முடிவுரையும் சொல்கிறான். அதாவது சொப்பனம் கண்ணா விளக்கம் சொன்னால் மட்டும் இல்லை, இதுக்கு நீ என்ன செய்யணுன்றதையும் சொல்கிறான். ஒரு பிரதானியை ஏற்படுத்தி அவன் எல்லாத்தையும் விசாரிக்கட்டும்னு சொன்னோன்னே, அப்போ தேவனுடைய ஆவியை பெற்ற உம்மை போல ஒருத்தன் எவனுமே கிடையாது எங்கள் நாட்டில், நீ தாண்டா அந்த பிரதமர்னு சொல்லி அவனை அந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆக்குறான். ராஜா அவரு அந்த சிங்காசனத்தில் மட்டும்தான் அவர் மேன்மையானவர், மற்ற எல்லாத்திலையும் யோசேப்பு முதன்மையானவனாக இருந்தான். அல்லேலூயா. இந்த யோசேப்பு எப்படி இருந்தான்னு சொன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த சம்பவம் நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஸ்டோரி சுருக்கமாக சொன்னேன். அந்த ஸ்டோரியில் அவர் ஜெயிலேருந்து கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னே நிறுத்துறாங்க. ராஜாவுக்கு முன்னே நிறுத்தோடனே என்னுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்லணுன்னு, நான் இல்லை சொல்ல போகிறது, நான் இல்லை, பார்வோனுக்கு தேவன் மங்களகரமான உத்தரவு செய்வார் அப்படின்னா, அப்போ நான் இல்லைங்க. நம்ம சில பேருக்கு மத்தியில் நான் தான் தன்னை பற்றியே பெருமையாக பேசுவேன். நான் ஜெபம் பண்ண தெரியுமா,
அவங்க அப்படியே சுகமாயிட்டாங்க. நீ ஜெபம் பண்ணதுனால இல்லை, உன் மூலமாய் தேவன் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண நிறைய சுகமாகறாங்க, நல்ல விடுதலை கிடைச்சது. அது நான் இல்லை, எனக்குள் என் மூலமாய் தேவன் அவர் செய்யற வேலை அது. அல்லேலூயா. அந்த கிரெடிட்டை நம்ம நிறைய பேர் எடுத்துக்கோம். நான் ஜெபம் பண்ணனா அந்த அக்காவுக்கு அப்படியே அப்படி ஆயிடுச்சா, நான் ஜெபம் பண்ணனா அவங்க அப்படி ஆயிட்டாங்களா, நான் ஜெபம் பண்ணா அவங்க செத்தவங்க உயிரோடு ஏறிட்டாங்களா. இது அத்தனையும் உன்னால இல்லை, தேவன் உன்னை கொண்டு தேவன் செய்தார். அல்லேலூயா. இப்ப நீங்க இந்த இடத்துல யாரை நீங்க கனப்படுத்தணும்? தேவனை கனப்படுத்தணும். ஆண்டவர், சார் நீங்க ஜெபம் பண்ணீங்க, எனக்கு அற்புதம் சுகம் கிடைச்சது. நான் இல்லைங்க, ஆண்டவர் தாங்க. அந்த இடத்துல நீ சொல்ல வேண்டிய வார்த்தை நான் அல்ல, தேவன். அல்லேலூயா. இப்ப இந்த யோசேப்பை பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ராஜாவுக்கு முன்ன அவனை தன்னை எவ்வளவு பெருமையா சொல்லி அவனை உயர்வாக்கிக்கணும், அந்த இடத்துல ஐயோ அந்த பெருமை எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் தேவனுக்கே. என்ன நடந்து தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்ட ராஜா அவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை இவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. சொல்றான், தேவனுடைய ஆவியை பெற்ற உன்னை போல ஒருத்தனும் கிடையாதுடா, நீ தாண்டா அடுத்த பிரதமர்னு சொல்லி பிரதமராக்கி அவன் ராஜ்யத்துல அவனை அவன் சொல்றதை தான் எகிப்து தேசம் முழுதும் கேட்கணும்னு சொல்லி ஒரு கட்டளையை பெற்றான். அப்படி கவனிச்சு பாருங்க, இந்த யோசேப்பு தன்னை தாழ்த்துறதுக்கு காரணம் அவனுடைய வசனத்தை பாருங்கள். இன்னொரு வசனம் கூட 49, 23, 24 வசனங்களை 49, 22, 24, 22, 23, 24. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மடமடிவாக்கி அவன் மேல் ஏது அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இப்ப யோசேப்பை பத்தி நீங்க சொல்லணும்னா அவன் கனிதரும் திராட்சை, கனிதரும் செடி, அவன் நல்ல பலன் கொடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவன் பாருங்க, நாமளா இருந்தா, உதாரணத்துக்கு எம்எல்ஏ வந்திருக்காரு, வந்து வாசல்ல நின்று கூப்பிட்டு பேசுறாரு, பாஸ்டர் நீங்க பண்ண ஜபம் என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, இல்லை என் பேத்திக்கு, என் பேரனுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன அதெல்லாம் என்னங்க, இதை விட எத்தனையோ பாரெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை ஜபம் பண்ணிக்கிறோம், எவ்வளோ பேர் சுகம் பண்ணிச்சிருக்கோம், 1000 கணக்கில் சுகம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருப்பேன் நானா இருந்தா. ஆனா யோசேப்பு என்ன திரும்ப சொன்னாரு, நான் இல்லைங்க, தேவன். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் நாம நம்மளை உயர்த்தாதபடி நீங்க தேவனை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 6வதாக மோசே. மோசே எப்படி தாழ்த்தினார் தெரியுமா? ஆனா தெரியும், இப்போதைக்கு ஞாபகத்தில் இல்லை. நானே நீங்க படிச்சிருக்கீங்களா? 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாரோ தித்திக்குதா? கரெக்ட், படிங்க. 3:10 சீக்கிரம் இன்னைக்கு முடிச்சிடணும். பத்தாவது வசனம் தானே படிக்கிறீங்க? 10வது வசனம் படிச்சா போதும். நாலு 10 படிச்சிங்க. ஓ சாரி, நான் தான் தப்புட்டேன். 4:10 சொல்றதுக்கு 3:10 சொல்லிட்டேன். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவர் இது உம்முடைய அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும்
மந்த நாவும் உள்ளவன் என்றான். இப்போ பாருங்க, ஆண்டவர்கிட்ட இவரு தன்னை பற்றி என்ன சொல்றாரு? நான் திக்குவாயி மந்த நாவுன்னு சொன்னார். இன்னொரு வார்த்தை கூட படிங்களேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இப்போ நாம என்ன சொல்லுவோமோ அதுதான் இவரு சொல்றாரு. ஒரு இடத்துல கூப்பிட்டு இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னாரு ஆண்டவர். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? ஐயோ ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னாரு. மறுபடியும் இன்னொரு இடத்துல கூப்பிட்டு டே இதை போய் செய்டா அப்படின்றாரு. அவன் என்ன சொல்றான்? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். 33 யாத்திராகம் 33 31 33 11. ஆமென், அல்லேலூயா சொல்லமா. இப்போ மோசே தேவனிடத்துல 2 முறை சொல்றான் நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன்னு. இன்னொரு இடத்துல சொல்றான் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த இடத்துல மோசே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மோசே பத்தி உங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் தெரியும். அவன் பிறந்து 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நைல் நதியில விடப்பட்டு அந்த நதியிலிருந்து பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தண்ணியிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். அதுக்கப்புறம் அவன் பார்வோனுடைய அரண்மனையில அந்த பார்வோனுடைய அந்த இளவரசியினுடைய மகனாக வளர்றான். அந்த ராஜாவுடைய மகனோடு இந்த இளவரசியுடைய மகனாக இவன் வளர்றான். வளரும்போது 40 வயசு வரலாம் எல்லா வித்தையும் கற்றுக்கிறான், எல்லா அறிவும் கற்றுக்கிறான், எல்லா ஞானத்தையும் கற்றுக்கிறான். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்து கொள்கிறான். எதுவும் தெரியாது, ஒன்றும் கிடையாது. இப்போ 40வது வருஷத்துல இவர் தன்னை யாருன்னு காட்டுறதுக்காக போறாரு. ரோட்ல 2 பேர் ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் சண்டை போட்டுக்கிறான். இஸ்ரவேலனுக்கு சப்போர்ட்டா எகிப்தியனை வெட்டி போட்டுறான். மறுநாள் போறான், இன்னொரு 2 இஸ்ரவேலனும் சண்டை போட்டிருக்கான். அப்போ அவன் சொல்றான், ஏன்டா நீ 2 பேரும் சகோதராக்குறீங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. நேற்று எந்த எகிப்தினை கொன்னிய, அது மாதிரி என்ன கொல்லலான்னு பாக்குறியா அப்படின்னா. ஓ, விஷயம் தெரிஞ்சு போச்சு, பார்வோனுக்கு தெரிஞ்சா கட்டாயம் எனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி இவன் என்ன பண்ணான்? நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். நாட்டை விட்டு இந்த எகிப்து தேசத்தின் எல்லையை விட்டே ஓடி போயிட்டான். அப்போ ஓடி போய் ஒரு துறைவண்டியில் இருக்கிறான். அப்போ அந்த அவனுடைய மாமன், அதாவது ஒரு ஆசாரியனுடைய மகள் அந்த தண்ணி காட்டுறதுக்கு ஆட்டுகள் ஓட்டிட்டு வரா. அப்போ அவருக்கு உதவி செய்கிறாரு. அப்புறம் இவர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த ஆசாரியன் இந்த இவர்களை சிப்போராலை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அவருக்கு 2 குழந்தை பிறக்குது. 40 வருஷம் கடந்து போய்விட்டது. 40 வருஷம் முடிவில் தேவன் அவரை சந்திக்கிறாரு. என்ன எப்படி தெரியுமா? அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடம், அந்த இடத்துல ஒரு முள் செடி பற்றி எரிந்தது. ஆனால் வெந்து போகவில்லை. இது என்ன அதிசயமாகுது, எரியுது, சாம்பல் ஆவலியே அப்படின்னு கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லி போனாரு. அப்பொழுது சொன்னாரு, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது, உன் பாதரட்சியை கழட்டி போடுனாரு. அதுக்கப்புறம் கழட்டி போட்டு போய் நின்னாரு. எல்லாம் ஆண்டவரோடு பேசினாரு. அப்போ பேசும்போது தான் சொல்றாரு, நீ போய் எகிப்துக்கு ஒன்று அனுப்புறேன், நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலை விடுதலை பண்ணி கொண்டு வா. அப்பதான் இவர் சொல்றாரு, நான் ஆண்டவரே, நான் வேற யாருன்னா அனுப்புங்க, நான் திக்குவாயும் மந்தனாவு உள்ளவன் சொல்ற. அதுக்கப்புறம் சொல்ற, மோசையோட பார்வனோட பேச அனுப்புறேன், நீ வான்னு சொல்லி அனுப்பும் போது அது சொல்றாரு, நான் யார் தெரியுமா? நான் எம்மாத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 2 முறையா சொன்னார். ஆனா இந்த மோசே தன்னை தாழ்த்தினதினாலே எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான். அல்லேலூயா. சிநேகிதன் என சொல்லப்பட்டான். 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. தேவன் மோசையோடு
பேசுகிறவராக இருந்தார். அடுத்து நம்ம 7வது பார்க்க போறது பேதுரு. டைம் என்னாச்சு? 12:05 தான். அப்போ நாங்கள் அதுக்குள்ள முடிச்சிடலாம். பேதுரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? சீமோன், பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன். சீமோன் அவர் பழைய பேர் சீமோன். ஆண்டவர் அவருக்கு பேதுரு என்று பெயரிட்டார். ஏன் பேதுருன்னு பெயரிட்டார்னா, பாறை போல உறுதியானவன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டார். இந்த பேதுரு தன்னை எப்படி தாழ்த்துறான் பாருங்க. தேவனுக்கு முன்ன இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். அல்லேலூயா. என்ன பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அவன் தன்னை பாவி என்று தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ள துணிந்தான். அல்லேலூயா. அதனால நீங்க கவனிச்சிங்கன்னா, தேவன் அவனை பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரமா 18, 17, 18, 16 பாருங்க. பேதுருவாய் இருப்பாயின்னு பேர் வைப்பாரு. 18ஆம் அதிகாரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இவ்வளவு நேரமா தேடுறீங்க? பதினாறு 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க டக்குன்னு சொல்றீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற வசனம் தான். சரி, என்ன பண்றீங்க, எப்படி தேடுறீங்க, டக்குன்னு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் கேட்டேன். பாருங்க 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொல்றாரு, சீமோனை பார்த்து சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய். பாறை போன்ற கடினமான உறுதியான மனுஷனாய் இருக்கிறாய். உன்மேல் இந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி, பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி சொன்னார். பாருங்க, சீமோன் எப்படி தாழ்த்தனா, தேவன் அவனை பாறை போன்றவன் என்று சொல்லி அவனை பேதுரு என்று மறுபெயர் கொடுத்தார். அவன் சொல்லும்போது, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இதை நிறைய பேர் வியாக்கியானம் எப்படி கொடுக்குறாங்க. அவர் சொன்னது இந்த கல்லின் மேல் அப்படின்னா அவர் தன் மேல சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி அந்த வசனம் சொல்லணும்னு இல்லை. எப்படியோ ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நமக்கு பைபிள் என்ன சொல்லுதோ அதை பட்டு பிடிச்சிக்குவோம். சரியா? பாருங்க, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். புரிஞ்சுச்சா? நீ யாரா இருக்கிற? பேதுருவா இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு நீ பேதுருவா இருக்கிற இந்த கல்லின் மேல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டாரு. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அது நமக்கு வேணாம். வாக்குவாதம், தர்க்கங்கள் வேணாம். அது என்ன பண்ணோம், பெரிய பாவத்தில் கொண்டு போய் விடும். அதனால நாம் என்ன பண்ணோம்னா, அப்படியே வசனம் சொல்றபடி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. நிறைய படிப்பு உடலுக்கு மட்டும் இழைப்பு கிடையாது, மூளைக்கும் இழைப்பு தான். ரொம்ப படிக்கணும், ஆனால் ரொம்ப படிச்சிடக்கூடாது. அப்புறம் வசனத்தையே தாறுமாறாக்கின்னு குழப்பிக்கின்னு இவங்களும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. 8வதாக நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன், அவனை பற்றி நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை நாம் வாசிக்கலாம்.
போதும், அவ்வளோதான். அந்த வசனம் அதுவரை தான் படிக்கணும். கவனிங்க, இங்கே யார் ஒருத்தர் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு தலைவன், 100 போர் சேவகர்களுக்கு ஒரு தலைவன், வேறொரு 100 கொர்நேலியு அவன் இல்லை, இந்த 100க்கு அதிபதி வேற. இவன் ஆண்டவரே நீ எனக்கு என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது. பாத்திரம் இல்லைன்னா நான் தகுதி கிடையாது. நீ என் வீட்டுக்கு வரணும்னா நான் தகுதி கிடையாது. நீ வரலாம், ஆனால் நான் தகுதி கிடையாது. அதனால என் வேலைக்காரன் ஒருத்தன் உடம்பு சரியில்லாத இருக்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமடைவான். அல்லேலூயா. அந்த 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 காலத்தில் அந்த நேரத்தில் அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு இந்த 100க்கு அதிபதி? அப்பா தேவனே, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன். என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், ரொம்ப எனக்கு பிடிச்சவன், ஆனால் அவன் வியாதியாக கிடக்கிறான். நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமடைவான். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்ட்டார் அவர். இஸ்ரவேல்னா உங்களுக்கு தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இல்லை. நாம் என்ன பண்ணுறோன்னா, நிறைய நேரத்தில் உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, டாக்டர்கிட்ட போனாலும் இங்கே போனதா அங்கே போகிறதா எங்கே போகிறதுன்னு தெரியல, ஜபம் பண்ணுற எண்ணமே வராது. என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையே வராது. நான் சொல்லட்டுமா, அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்தது என்ன நமக்கு வரணும். அல்லேலூயா. முதல்ல ஜபம், அப்புறம் தான் மற்ற எல்லாம். அல்லேலூயா. முதல்ல ஜபத்தை வைப்போம், ஜபத்தில் வைப்போம். மீறி நடக்கிறது. இப்போ நம்ம உடம்பு சரியில்லை, டாக்டர் சுகமாக்குனாரா, ஆண்டவர் சுகமாக்குனாரா, நிறைய கேள்வின்னு இருக்கு. டாக்டராண்ட போனங்க, அங்கே போய் தாங்க சுகமாச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை, கிடையாதுங்க. அவர் எல்லாருக்கும் போடுற கலர் மாத்திரை தான் கொடுத்தாரு. சிவப்பு கலரு, வெள்ளை கலரு, அந்த கலரு, இந்த கலரு மாத்திரை தான் கொடுத்தாரு. எல்லாருக்கும் போடுற ஊசி தான் உனக்கும் போட்டார். உனக்குன்னு தனியாக ஒரு ஊசியை உண்டாக்கி அதை கொண்டாந்து உனக்கு ஏற்றலை. எல்லாருக்கும் போடுற ஊசியை போட்டார், எல்லாருக்கும் கொடுக்குற மாத்திரையை கொடுத்தாரு. அது உன் வலியை நீக்கிச்சே தவிர சுகம் கிடைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உனக்கு சுகத்தை கொடுத்தது நீ ஆராதிக்கிற, நீ கும்பிடுற உன் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அது 10வது வசனம் பாருங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஆளே நான் பார்க்கலப்பா, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லைப்பா அப்படின்று பாராட்டக்கூடிய 100க்கு அதிபதியாய் அவன் காணப்பட்டான். அடுத்ததாக 9வது மரியாளை பற்றி பார்க்கலாம். 38வது வசனம், லூக்கா 1:38. ஆமே. இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சம்பவங்களை விட்டு சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம அந்த வசனத்தை இந்த போன வாரம் பாதி விட்டோம், இல்லை இந்த வாரம் முடிச்சுன்றதுக்காக சுருக்கமாக சொல்கிற சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் மரியாள், எலிசபெத்து, யோவான்
உடைய தாயார் எலிசபெத்து கர்ப்பவதியாகி 6வது மாதம் காபிரியேல் தூதன் மரியாளை சந்திக்கிறார். மரியாளும் எலிசபெத்தும் உறவுக்காரங்க. இந்த உறவுக்காரங்களை இவங்க மரியாளை சின்ன வாலிப வயசு, எலிசபெத்து பாட்டி வயசு, மூத்த வயசு, அதாவது குழந்தை பிறக்க தகுதி இல்லாத வயசு எலிசபெத்துக்கு. மரியாள் இப்போதான் நிச்சயிக்கப்பட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு சொல்லுவாங்க நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு. நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணுகிட்ட தேவதூதன் பேச வேண்டிய பேச்சா இது பேசுகிறாரு பாருங்க. எப்படி கிருபை பெற்ற 37வது வசனமா, அதுக்கு முன் வசனம் என்ன, அதுக்கு முன் வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் இன்னும் புருஷனை அறியவில்லையே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமானது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா சொல்லமா. இப்போ அடுத்தது தான் இந்த அம்மா சொல்றாங்க, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அல்லேலூயா சொல்லமா. இப்போ மரியாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தெரிஞ்சுங்க, மரியாளை அவங்க கேரக்டர், நீங்கள் கேரக்டர் வகையில், அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க கேரக்டர்னா, அவங்க அவங்க நடக்கை அவங்க நடக்கையில் வெரி குட்டு. எப்படி அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் பெண்கள் எப்பவுமே தன்னுடைய வாலிப பருவத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் பிறக்க போகிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் தன் கன்னிகை பருவத்தை ரொம்ப கற்புடன் காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை எங்கிட்ட பிறக்கலாம் எல்லாரும் அந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அதில் மரியாள் ஒருத்தர். அல்லேலூயா. இப்போ அவர் தான் சொல்றாரு, மரியாள் கிட்ட காபிரியேல் தூதன் கிருபை பெற்றவளே வாழ்க. அப்புறம் உன்னுடைய படிக்க மாட்டீங்களே, கிருபை பெற்றவளே வாழ்க, உன் திருவயிற்று கனி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்புறம் நீ கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்புறம் தானே அவள் தானா? இல்ல, அந்த வார்த்தை அவர் சொல்ற வார்த்தையை சொல்லியே, பிரவேசித்து எப்படிங்க, உலகத்திலே எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, நீ மட்டும்தான் கிருபை பெற்றவள். அல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். லைஃப்ல நீங்க என்ன வேணாலும் கிடைக்கலாம், ஆனா கிருபை கிடைக்கணும். தேவனிடத்திலிருந்து கிருபை உனக்கு கிடைக்கணும். நிறைய அதை வாங்கினேன், இவ்வளவு சம்பாதிச்சேன், அதை வாங்கிட்டேன், இதை சம்பாதிச்சேன், அதை சம்பாதிச்சேன், கிருபை சம்பாரி முதல்ல. அல்லேலூயா. ஒரு பக்தன், கிருபை ஒன்றே போதும், கிருபை ஒன்றே போதும். என்ன அருமையான பாட்டுல, கிருபை ஒன்றே போதும், கிருபை ஒன்றே போதும், ஒன்றே போதும், கிருபை ஒன்றே போதும். எதுங்க போதும்? காரு, பங்களா, கோடி கணக்கில் பணம், கிலோ கணக்கில் தங்கம், எல்லாத்தை விட கிருபை போதும். கிருபை இருந்தா எல்லாம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. கிருபை இருந்தா எல்லாம் ஒன்று தெரியும். எப்படிங்க அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்களேன். இயேசு பிறந்தாரு,
வானத்து கிழக்குலேருந்து சாஸ்திரிங்க தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரத்தையும் கோமேதகத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்க கொண்டாந்து அவர் காலில் கொட்டினாங்க. அப்போ இயேசு உங்ககிட்ட இருந்தா இதெல்லாம் தானா வருங்க. எது போதும்? கிருபையை தேடுங்க. எதை தேடுறது விட்டு படம் தேடுறத விடுங்க, தானா வரும் அது. நான் இந்த ஊருக்கு வரும்போதுன்னா இந்த பக்கத்தில் ஒரு சூட் கேஸ், இந்த பக்கத்தில் ஒரு சூட் கேஸ், பல கோடி கொண்டு வந்தேங்க. வெள்ளங்க போட்டுங்கிற துணியோடு தான் வந்தேன். கிருபை. நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கிருபை கிருபை கிருபை. அதான் பக்த பண்ணல. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்னை பெரியவனாயாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது என்னை பெரியவனாயாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, உங்க கிருபையால் நிலை நிற்கிறோ. ஆமென். உலகத்தில் சொத்து வேணுமா? கிருபையை தேடுங்க. பணம் வேணுமா? கிருபையை தேடுங்க. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க, இருக்கிற இடத்துலயே எல்லாம் வரும். அல்லேலூயா. ஒரு பக்தன் அழகா பண்ணல, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எஸ் லார்ட் ஜீசஸ், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே 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 நான் மகனானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் இல்லையா? எல்லாரும் சொன்னா நல்லா இருக்கும்ல. சொல்றவங்களை வேடிக்கை பார்க்கறதுலாம் கூட சொல்ற மாதிரி அர்த்தம் கிடையாது, சொன்னாதான் அர்த்தம். சரி, இப்போ நம்ம 10வது பார்க்கலாம். பவுல். இப்போ 9வது என்ன பார்த்தோம்? மரியாள் பார்த்தோம்ல. மரியாள் என்ன சொன்னாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை, அதனால தேவன் அவங்கள தன்னுடைய சொந்த தாயாக தேவன் ப்ரமோட் பண்ணார். நீங்களும் உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பவுல் வாசிக்கலாம், என நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. வசனம் காணுமோ? ஆமா, அந்த வசனம் தான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் இருக்கிறதுலே பெரிய பாவி நான் தான். பவுல் சொன்னாருங்க, இருக்கிறதுலயே பெரிய பாவி நான் தான் அப்படி சொன்னார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரமா படிச்சீங்கன்னா முடிச்சுட்டு கிடக்குன்னு போலாம்.
ரெண்டாவது கவனிங்க, முதல்ல சொன்னாரு இருக்கிறதுலே பிரதான பாவி பெரிய பாவி நான் தான். உலகத்துல பாவிங்களாம் இருக்காங்கல்ல, அந்த பாவிங்கள்ல பெரிய பாவி நான் தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவனுடைய சபை, நான் அப்போஸ்தலர்களில் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் சபையை ரொம்ப துன்பப்படுத்தினேன், கிறிஸ்தவங்களை ரொம்ப துன்பப்படுத்தினேன், அதனால நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுவதற்கு கூட தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, இப்போ இந்த ரெண்டு காரியங்களை நம்ம பவுல் அப்போஸ்தலனை பற்றி பார்க்குறோம். ஒன்று, உலகத்தில் இருக்கிற பாவிங்களில் நான் தான் பெரிய பாவி அப்படின்னாரு. ரெண்டாவது, அப்போஸ்தலன் என்று சொல்றதுக்கு கூட நான் தகுதி கிடையாது. ஏன்? நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினேன், அதனால் நான் அப்போஸ்தலன் என்று பேர் சொல்றது கூட நான் தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொல்றார், அது சொன்னார் பாருங்க, இப்படி தன்னை தாழ்த்தினதுனால 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். இல்ல அப்போஸ்தலர் 14:12. அப்போஸ்தலர் 14:12 அந்த வசனம் இல்லையே. அந்த வசனம் என்ன வசனம் சொல்லுங்க? எதுல? அதான் சொன்னேன் நான், 14:12 தான். பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். இப்போ ஒரு கிராமத்தில் போயிட்டு பவுலும் இவர் நம்ம பேர் நம்ம அந்த இதுக்குள்ள பர்னபா, பவுலும் பர்னபாவும் எங்க போனாலும் ஒன்னா போய் ஊழியத்துக்கு போறவங்க. அப்போ ஒரு கிராமம், இயேசு கிறிஸ்துவ அறியாத ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் அந்த நாட்டில் போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறாங்க. அது கிரேக்க நாடு, கிரேக்கருடைய நாடு. அந்த நாட்டில் பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு பவுலையும் பர்னபாவையும் பார்க்கும்போது பர்னபாவை மெர்க்குரி என்றும், அதாவது வெளிச்சம் கொடுக்கிற ஒருத்தராகவும், யூபித்தர் என்றும், பவுலை மெர்க்குரி என்றும் சொல்லி அவர் எருமை மாடுகளை கொண்டு அவங்களுக்கு பலியிட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க பார்வைக்கு அவங்க யாரா தெரியுறாங்களாம்? கிரேக்கருடைய தெய்வங்களாக தெரிந்தார்களாம். அல்லேலூயா! கிரேக்கர்களுடைய தெய்வங்களாக தெரிந்தார்களாம். ஆகினாலே அவர்கள் எருமை மாடுகளையும் பூசைக்குரிய எல்லா பூசை பொருட்களையும் கொண்டு அவர்களுக்கு பலி செலுத்தி அவர்களுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு? தேவனை தவிர வேறொரு தேவன். அந்த வசனத்துக்கு அப்புறம் படிங்க, 12க்கு அப்புறம். பர்னபா யூபித்தர் என்றும் பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர். இந்த தேவர்களை, வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லமா? அவர் என்னன்னா, ஜீவனுள்ள தேவனை அவன் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற பாத்திரமாய் காணப்பட்டான். அடுத்தது 11, ஆயக்காரன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நான், 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பேரு ஆயக்காரன், ஒருத்தன் பேரு பரிசேயன். அந்த வசனம் உங்களுக்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இருக்கு. வாசிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன். அது ஏற்கனவே உங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால சொல்லிடுறேன். 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பேரு ஆயக்காரன், ஒருத்தன் பேரு
பரிசேயன் தேவாலயத்துக்கு போனால், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், எனக்கு உண்டானதெல்லாம் தசம்பாகம் கொடுக்குறேன், ஒருத்தர் நிற்கிறான் வாசல்ல ஆயக்காரன் பாவி, அவனை போல நான் இல்லாததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போங்க, ஜெபிங்க, கொடுங்க, எல்லாம் செய்யுங்க, மற்றவங்களை அவமானப்படுத்தாதீங்க. இவர் செய்த வேலை தான். பரிசேயன் என்ன பண்ணா, நீ வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணியா, ஓகே நல்லது தான். உனக்கு உண்டானதெல்லாம் தசம் வாங்கக்கூடிய, அதுவும் ஓகே நல்லது தான், அது வெறும் ஓகே தான். அப்புறம் நிற்கிறேன் வாசல்ல பாவி, அவனை போல் இல்லாததுக்காக நான் சோதரிக்கிறேன். அங்கே சொன்ன பத்தியா, அங்கே ஏன் அப்படின்னா, மற்றவங்களை குற்றப்படுத்த நீ யாரு? புரிஞ்சுதா? மற்றவங்களை குற்றப்படுத்த நீ, அவங்களுக்கு விழுந்தாலும் எழுந்தாலும் அவங்க தேவன் பொறுப்பு. அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் தேவன் பொறுப்பு. என்ன குற்றப்படுத்த நீ யாரு? உன்னை குற்றப்படுத்த நான் யார்? உனக்காக ஜெபிக்கலாம், அது அப்படித்தான் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா, நான் தான் அந்த ஆயக்காரன். அல்லேலூயா. நீங்க யாரா இருக்கட்டுங்க, மற்றவங்களை உன்னை விட அவங்கள ரொம்ப ஊண்டிங் பண்ணாதீங்க, அதாவது என்ன ரொம்ப காயப்படுத்தாதீங்க. நீ போ, ஆண்டவர் கும்பிட்றியா, ஜெபம் பண்றியா, ஆராதிக்கிறியா, கொடுக்குறியா, வாங்கிக்கிறியா, எல்லாம் உன்னோட போட்டோம். அவங்கள பாரு, அதுக்கு ஜெபம் தெரியாது, படிக்கும் தெரியாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பாருங்க அப்படின்னு சொல்ற இந்த மேம்போக்கை தேவன் வெறுக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, நீ இல்லடா நீதிமான், அந்த வாசல்ல இருக்கிறானே அவன் தான் நீதிமான் சொல்லிட்டாரு. 11வது லூக்கா 18:13 படிச்சிட்டோம் இல்லையா? படிக்கல சொல்லிட்டோம்ல. அதுக்கு அடுத்தது 12வதாக ஆசகேல். சீக்கிரமா படிச்சு முடிச்சிடலாம். அந்த இன்னும் 2 வசனத்தை மட்டும், டைம்னா 2 வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 படிக்கலாமா? சீக்கிரம் படிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11. ரெண்டு ராஜாக்கள் தானே படிக்கிறீங்க? இங்க பாருங்க, ஆசைகள் எப்படி என்ன பண்றான்? தேவனுக்கு முன்பு நாயாகிய நான் எம்மாத்திரம், நாயாகிய நான் எம்மாத்திரம் தாழ்த்தனான். அடுத்தது 13வது சவுல். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். வசனம் கட்ட மட்டும் படிச்சுக்கலாம். சீக்கிரம் படிங்க. 9:21. இப்போ சவுல் சொல்றாரு, எங்க குடும்பம் பென்யமீன் கோத்திரத்தில் சின்ன குடும்பம், அது மட்டும் இல்லை, பென்யமீன் கோத்திரத்தில் ஏன் படிக்க சொன்ன இடத்துல டக்குன்னு படிக்க மாட்டீங்க? பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது என்று சொல்லி தன்னை தாழ்த்தினா. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். 14 மேவிபோசேத். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. இல்லை வசனம் மட்டும் படிக்கலாமா? 8வது வசனம் மட்டும் படிச்சிடலாமா? இப்போ மேவிபோசேத் என்ன சொல்றான்னா, அவன் வணங்கி
செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறது உமது அடியானியம். நோக்கி பார்க்கறதுக்கு உம் அடியானியம் மாத்திரம். இப்போ அவன் என்ன எப்படி தாழ்த்தனா? நாய் இல்லை, செத்த நாயின்னு சொன்னான். அடுத்தது 15வது கிதியோன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். வசனத்தை மட்டும் படிச்சிடலாம், சீக்கிரம் படிங்க. இப்போ மனேசே சொல்றாரு. மனேசே என்ன சொல்றாருன்னா, கிதியோன் என்ன சொல்றாரு? மனேசே குடும்பத்தில் எங்க குடும்பம் மிகவும் எளிய குடும்பம், என் தகப்பன் வீட்டில் நாங்கள் எல்லோரிலும் சிறியவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். அடுத்தது எரேமியா 16, எரேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமா படிச்சலாம், வருஷத்தை மட்டும். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றான். இப்போ எரேமியா சொல்றான், கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றான். நான் ரொம்ப சின்ன பையனாய். அடுத்தது 17, யாக்கோபு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் படிங்க. இப்போ இது நம்ம பார்த்தோம். யாக்கோபு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. இந்த யாக்கோபை பற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா பைபிளில் இன்னும் சில 4-5 யாக்கோபு இருக்காங்க. அதனால் நீங்கள் குழப்பிக்க கூடாது. இந்த யாக்கோபு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த யாக்கோபு. இவர் என்ன பண்ணாரு, என்ன சொல்றாருன்னா, தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா போனேன், இப்போ 2 பரிவாரங்களோடு திரும்ப வர பண்ணினீர். அடுத்தது 18, தாவீது 1 சாமுவேல் 26:20வது வசனம். மறுபடியும் படிக்கலாமா? இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லு பூச்சியை தேட வந்தாரோ என்றார். இப்ப தாவீது சொல்றாரு, நான் தெல்லு பூச்சி, அதாவது கௌதாரி கூட இல்லை, தெல்லு பூச்சி. தெல்லு பூச்சி தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? தெல்லு பூச்சி பாட்டில் மட்டும் தெரியும். ஒரு தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, எல்லாம் தெரியுது. அந்த தெல்லு பூச்சி எங்குது? இன்னும் சொன்னீங்க, சொல்லுங்க. கரப்பாம்பூச்சா? அப்படின்னா கரப்பாம்பூச்சின்னு எழுதியிருப்பார்ல. தெல்லு பூச்சினா வீடுகளில் இந்த 8 கால் பூச்சி பேர் இருக்கும். ஒரு சவுண்டு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, வீடே சவுண்டாக கேட்கும், ஒரே சத்தமாக கத்தும். ஆனால் இந்த பூச்சி எவ்வளோ இருக்கும், எவ்வளோ தான் இருக்கும். அது கத்துற சத்தம் பயங்கர சவுண்டாக இருக்கும். ஆளு சிறுசு, கீர்த்தி பெருசு, வாய்ஸ் பெருசு. அது பேர் தான் தெல்லு பூச்சி. தெல்லு பூச்சி அதான் சொன்னல, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கத்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வச்சு கொண்டீரே. நல்லவனாக்கி இங்க எடுத்து வச்சுக்கினார் ஆண்டவர் உங்களை தான். அல்லேலூயா. அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தபடியா கர்த்தரால் ஏற்பட்ட யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்.